உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454544545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் ஆகியிருக்கிறார். மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் 6 நாள் 7 நாள் தானே ஆச்சு. சிறப்பான ஆட்சி, இன்னும் 5 வருஷம் இருக்குது பார்த்துக்கலான்னு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இந்த ஒரு சோறுலேயே தெரிஞ்சு போச்சுல்ல. இது ஒரு பக்கம். புதுசாக அப்படி வந்தால் அப்படி தாங்க இருப்பாங்க. புதுசாக களத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்கல்ல, அப்படி தான் இருப்பாங்க. முதல் சோறு அப்படி தானே. இந்த ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அதில் விறுவிறுன்னு நடப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருப்பது இந்தியா முழுக்க அது எதிரொலித்திருக்கிறது அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் பேசினப்போ நிறைய பேர் என்ன சாமி ஓவராக இப்படி கூவுற, ஓவராக சொம்படிக்கிற, அப்படி எப்படிங்க இந்தியா அளவெல்லாம் எதிரொலிச்சிருக்குது? அவர் ஒரு சினிமா நடிகர். அவர் தேர்தலில் நின்னார், போட்டி போட்டார். அப்புறம் நேஷனல் மீடியாக்கள்லாம் பேசினாங்க, ரைட்டு. அப்புறமா மை ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு ஊடகம் இவர் தான் அதிகப்படியாக ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிறகான ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது அந்த நிறுவனத்தினுடைய ஓனரே பார்த்தீங்கன்னா பாம்பேல அவர் ஆஃபீஸில் உட்காந்து குத்தாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆடினார். மற்றபடி ஒன்றும் முதலமைச்சர் ஆகிட்டார், ஒரு தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சர் அவர். அது எப்படி இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு மெயிலெலாம் அவங்களோட அமைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நான் 2 சம்பவத்தை, இந்தியாவில் நடந்த சம்பவத்தை 2 சம்பவத்தை சொல்கிறேன். திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அது மற்ற மாநிலங்களில், மற்ற பகுதிகளில் எதிரொலித்திருக்கிறது அப்படின்றதுக்கான 2 சம்பவம். ஒன்று ஆந்திர பிரதேஷ், இன்னொன்று மணிப்பூர். ஆந்திர பிரதேஷ் உங்களுக்கு தெரியும். விஜய் ஜெயிச்ச உடனே ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கிற பவன் கல்யாணுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் முழுக்க பவன் அண்ணாக்காரு அங்க பாருங்க, அக்கட சூடுங்க, விஜயெல்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நீங்க என்னங்க இவ்வளவு காலம் இருக்கீங்க? உங்க அண்ணன் பிரஜாராக்கியம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு, அவர் ஆந்திராவில் கலக்குன்னு கலக்குனாரு, திருப்பதியை மிரள விட்டாரு. நீங்களும் ஜனசேனான ஒரு கட்சி வச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா தனிச்சு நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கலாம். நீங்க ஒரு துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க. என்ன நீங்க நேத்து பாருங்க கட்சி ஆரம்பிச்சவர் இப்போ ஒரு அரசியலுக்குள்ள இப்படியா ட்ரோல் பண்ணி இப்ப இடையில கூட பவன் கல்யாண் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணியிருந்தாரு. பிரதமர் மோடி நேரடியாக அவர் வீட்டில் கூட சந்திச்சு போயிருந்தார். அப்புறம் பவன் கல்யாண் பல இடங்கள்ல பேசுனது, தேர்தலுக்கு முன்னாடி பேசின இடங்கள் பெரிய வைரல் ஆச்சு. ஏறக்குறைய அவரை ஒரு சங்கி, ஏறக்குறைய அவர் சங்கி தாங்க. அவர் கட்சி தான் பேர் ஜனசேனா. அவர் முழுக்க ஒரு பிஜேபியோட இன்னொரு அங்கம், அவர் RSS இன்னொரு வடிவம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் மாநாட்டிற்கு அவ்வளோ சிறப்பாலாம் பேசியிருந்தார். இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா பிரச்சனை தான் அது. நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டு, உங்களை மாதிரியே ஒரு நடிகர் அவர், ஏற்கனவே அவருடைய குஷி படத்தெல்லாம் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க ரீமேக்கில், இன்னும் சில 2 படங்கள் நடிச்சிருக்கிறீங்க. ஆனால் இப்போதான் 3 வருஷம் தான் ஆச்சு அந்த கட்சி. இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. 108 சீட்டு, 108 எம்எல்ஏக்கள், இன்னைக்கு 144 எம்எல்ஏக்களுடன் ஒரு ஆட்சி அமைச்சிட்டாரு. இறங்கி களத்தில் இது பண்ணிட்டாரு. நீங்க என்ன அப்படின்னு அவர் கொந்தளிச்சு போயிட்டாரு. ரெஸ்ட்ல இருந்தார், பெட் ரெஸ்ட்ல இருந்தாரு. சமீபத்தில் ஆந்திராவில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. வந்து கோபமாக பேசியிருந்தார். என்னப்பா நீங்க என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இப்போ ஒரு தெருவில் கல்யாணம்னா பக்கத்து தெருவில் இருக்கிற பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. இல்ல பக்கத்து தெருவில் கல்யாணம்னா இங்க இருக்கிற தெருவில் இருக்கிற பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா அந்த கல்யாணத்துக்கான விஷயம் என்னன்னு தெரியாது. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஊர்ல கல்யாணமா மார்ல சந்தனமா அப்படின்வாங்கல்ல, அதான் அவர் தெலுங்குல மாத்தி சொல்றாரு. இதெல்லாம் மீறி தமிழ்நாட்டு அரசியல் வேற, ஆந்திரா அரசியல் வேறங்க அப்படின்றாரு. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியற மாதிரி இல்லையே. தமிழ்நாட்டிற்கும் ஆந்திராவுக்குமான கல்ச்சர் பெரிய அளவில் மாறுதல் கிடையாதுங்க. 2 பேரும் சென்டிமெண்ட்ல ஒன்னானவங்க, 2 பேரும் எமோஷனல்ல கலந்தவங்க. அங்க என்டிஆர்னா இங்க எம்ஜிஆர், அங்க சிரஞ்சீவனா இங்க ரஜினி, அங்க பவன் கல்யாண்னா இங்க விஜய், அங்க மெகா ஸ்டார்னா இங்க தளபதி. இவ்வளவுதான் வித்தியாசம். அதை தவிர அந்த ரசிகர்கள் ஒரே மனோபாவம் உள்ளவர்கள், தமிழ்நாட்டு ரசிகர்கள் ஒரே மனோபாவம். இதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் 80களில் சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது
டப்பிங் படங்கள், சிரஞ்சீவி, வெங்கடேஷ், நாகார்ஜுனா நடித்த டப்பிங் படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடும். அதுவும் வட மாவட்டங்களில் அல்லம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க வந்து. சொல்றதுக்கான காரணம், இவர் சொல்றாரு ஆந்திரா அரசியல் வேற, தமிழ்நாட்டு அரசியல் வேற, அது வேற இது வேற. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, 2019 விஜய் மாதிரியே நானும் வந்து ஜனசேனா கட்சியின் மூலம் தனிச்சு நின்ன 134 தொகுதிகள் தனித்து நின்னோம் நாங்க. ஆனா ஒருத்த தொகுதியில் கூட ஜெயிக்கவே இல்லை. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மாதிரியே வந்து பவன் கல்யாண் அப்ப 2 தொகுதியில் நின்னாரு. 2 தொகுதியில் தோக்கடிச்சிட்டாங்க. அது ஓப்பனாவே சொல்றாரு வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அப்ப இருந்த என் கூட இருந்த அத்தனை பேர் தெரிச்சு ஓடிட்டாங்க. 2009 நான் ஒரு தனியாளா நின்றுட்டு இருந்தேன். எங்க அண்ணனுக்கு இதே நிலைமை தான் ஏற்பட்டது. பிரஜாராஜ்யம் ஒரு கட்சி ஆரம்பிச்ச திருப்பதியில வரலாறு காணாத கூட்டம் வந்தது. அதன் பிறகு எங்க அண்ணனை விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. அந்த தொகுதியில் தோத்து போனாரு. 2019 அப்புறம் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் மாத்தினேன், வேறொரு வடிவத்துக்கு கொண்டு வந்தேன். இன்னொருத்துக்கு ஆதரவாக நம்ம இருக்கணும், இன்னொருத்தரோட கூட்டணியில் இருக்கணும் முடிவு பண்ணேன். அதனால தான் நான் சொல்றேன், நான் ஆந்திரா அரசியல் வேற, தமிழ்நாட்டு அரசியல் வேற. அவர் வந்திருக்காரு, என்னுடைய நண்பர் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காரு, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் இங்க சந்திரபாபு நாயுடு தலைமையிலான இந்த ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக இருக்கிறது. நான் ஒரு துணை முதல்வராக என்னுடைய வேலைகளை மிக சரியாக செய்கிறேன். எனக்கான சுதந்திரம் நிறைய இருக்கிறது. என் மேல ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நீங்க வைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் பவன் கல்யாண் மனசுக்குள்ள இருக்குல்ல. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இதை தான் போடுறாங்க. ஏன்னா அவங்களும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. ஆந்திராவிலையும் எதிர்பார்த்து, தெலுங்கானாவில் எதிர்பார்த்தது என்னன்னா, விஜய் அதிகபட்சமா ஒரு 2 சீட்டு ஜெயிப்பாரு. சிரஞ்சீவி மாதிரி வந்து அங்கே ஒரு இங்கே ஒரு இடம் வரும். இல்லை பவன் கல்யாண் மாதிரி 2019 134 தொகுதியில் வந்து வாஷ் அவுட் ஆகிடும் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்படியாப்பட்ட வெற்றி ஆட்சி கட்டிலில் அவர் உட்காருவார் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் அவரை போட்டு தோச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பதிலும் சொல்லிட்டாலும் மறுபடியும் மனசுக்குள்ள இருக்கும். அநேகமாக அடுத்து வரப்போகிற ஆந்திரா எலெக்ஷனில், அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் பிச்சுன்னு வந்தாலும் வெளியே வரலாம் பவன் கல்யாண். நான் தனியாக நிற்கிறேன். பக்கத்து ஸ்டேட்டில் வாக்களிச்சிருக்காங்களா அந்த மக்கள், பக்கத்து ஸ்டேட்டில் வந்து ஒரு தளபதியை சிஎம் ஆக்கியிருக்காங்கல்ல, நான் பவர் ஸ்டார், என்னையும் சிஎம் ஆக்குங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சாலும் வைக்கலாம், என்னவெல்லாம் நடக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்தியாவில் இன்னொரு பகுதியில் விஜய் சிஎம் ஆகிட்டார்னா அது எப்படி எதிரொலிச்சிருக்கு அப்படின்னா, விஜய் வந்து சிஎம் ஆன பிறகு பொதுவாக நீங்கள் உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த சேருக்கு பின்னாடி ஒரு வெள்ளை துண்டு ஒன்று போட்டுப்பாங்க. வெள்ளை துண்டு போட்டு உட்காருவாங்க. அது நிறைய நான் கூட பார்த்துருக்குறேன். ஏன் வந்து சும்மா இந்த இது இருக்காங்களே சேர்மேனுங்க, இந்த நகராட்சி மன்ற தலைவர்கள், நான் இதுவாக சொல்கிறதுக்கான காரணம் நான் பார்த்துருக்குறோம். நாங்கள் என்ன இந்த சேரில் வந்து இவ்வளோ சும்மா இந்த டர்க்கி டவல் வந்து வெள்ளை துண்டை போட்டு உட்காராங்களே, வெள்ளை துண்டு போட்டு உட்காராங்களே அப்படின்னு. அது விஜய் வந்த பிறகு வெள்ளை துண்டு போட்டு உட்காந்துருந்தார். அப்போ வந்து ட்விட்டரில் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கோரிக்கை ஒன்று வருது. அவரை டேக் பண்ணி லிசி பிரியா அப்படின்றவங்க ஒரு டேக் பண்ணி ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. சிஎம் சார், நீங்கள் வந்து யங்ஸ்டர், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த கடந்த 6-7 நாட்களாக பார்த்துட்டு வரேன், நீங்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை தந்துக்கிட்டு இருக்கீங்க, சிறப்பான ஒரு திட்டங்களை வந்து தீட்டிட்டு இருக்கீங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய முக்கியத்துவம் தரீங்க. நான் ஒரு பெண்ணா அதை நான் வரவேற்கிறேன், உங்களை நான் தலை வணங்குறேன். அதே வேளையில் நீங்க இந்த தயவு செய்து இந்த வெள்ளை துண்டு போட்டுன்னு உட்காராதீங்க சேர்ல. இது ஆங்கிலேயர் காலத்தில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இது வேணாம், நீங்க தனித்துவமானவர், நீங்க அப்படியே தனித்துவமா இருங்க. சரி, இந்த வெள்ளை துண்டு போட்டு உட்கார்றது என்னையா பெரிய குற்றமா அப்படின்னா, அதே பெண்மணி டேக் போட்டிருக்காங்க. அவங்களே அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு சொல்லியிருந்தது லிசி பிரியா, மணிப்பூருடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர், மிக பிரபலமானவர். அவருடைய புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே ஆக்சிஜன் கம்மியாகிட்டு இருக்கு, சுற்றுச்சூழல் மிக மோசமாக இருக்குன்ட்டு அவங்க ஒரு பைப்பு வந்து மூக்கில் வச்சுக்கிட்டே அவங்க வந்து அவங்களுடைய போஸ்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. மணிப்பூருடைய மிக முக்கியமான ஒரு குரல், ஒரு இளம் பெண். அவங்க கவனிச்சிருக்காங்க மணிப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு பொழுது அவங்க கவனிச்சிருக்காங்க. குறிப்பாக முதல் விஜயை வந்து டேக் பண்ணி இந்த இதை போட்டிருக்காங்க, இது ஆங்கிலேயர் காலத்து நடைமுறை அப்படின்னு. பொதுவாக என்னன்னா இந்த கோட் சூட் போடுறாங்கல்ல வெள்ளைக்காரங்க, அப்போ அந்த வேர்வை வரும்.
அந்த வேர்வை வரும் பொழுது முதுகு பக்கமா இந்த பருத்திலான ஆன இந்த டவல் வந்து அதை வந்து உறிஞ்சிடும். இன்னொன்று என்னன்னா, சேர்ல வந்து அங்க ஒன்று இங்க ஒன்று அழுக்கு கிழுக்கு இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த அழுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு அந்த ஃபுல்லா வந்து அந்த அந்த வெள்ளை துண்டு போட்டு விடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை துண்டு வந்து மொத்த சேருக்கெல்லாம் இருக்காது. வந்து அந்த தலைவர், அந்த அமைச்சர், அந்த நகரமன்ற தலைவர், சேர்மேனு இப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கெத்துக்காக அப்படி போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. எனக்கு மட்டும்தான் அது பொண்ணும், மற்றவங்களுக்கு யாருக்கும் போடாதீங்க அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து திடீர்னு வந்து உடையில் ஏதாவது அழுக்காயிடுச்சு, அதை மறைக்கணும் அப்படின்னா கூட இந்த வெள்ளை துண்டு பயன்படும். ஆனால் அது வேணாம், அந்த இதுவே வேணாம், எல்லாரும் உட்கார்ற மாதிரி நீங்கள் சாதாரணமாக உட்காருங்க அப்படின்னு மணிப்பூரில் இருக்கிற ஒருத்தர் முதல்வருக்கு டேக் பண்ணுறாங்கன்னா அதை வந்து கடந்து கூட போயிட்டு இருக்கலாம். சிஎம் விஜய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய்க்கு எதுவும் தெரியாது, சிஎம் விஜய்க்கு பொதுவாகவே அரசியல் வந்தப்போ அவருக்கு அரசியல்னா தெரியாது, அரசியல்னு எழுத சொன்னால் அரசியல்னு எழுதுவார். அப்புறமா அது எத்தனை தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனை எம்பிகள் இருக்கிறாங்க, எத்தனை தொகுதிகள் இருக்கிறது, இதையெல்லாம் விஜய் கிட்ட கேட்டு பாருங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் யாருன்னு பேரை வரிசையா சொல்லி கேட்டு பாருங்க. அவருக்கு எதுவும் தெரியாதுங்க. அவர்லாம் பாலப்பாடமே படிக்காதவருங்க. அரசியல்ல யாரோ எழுதி கொடுக்குற டயலாக் வந்து பேசிட்டு போறவருங்க. தேர்தலுக்கு முன்னாடி அவர்லாம் சும்மாங்க வந்து A4 ஷீட்டை நீங்க மடிச்சு வச்சுட்டீங்கன்னா விஜயால வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. என் நண்பா நண்பி அப்படின்னு தான் பேசிடுவாரு, அதோட நிறுத்திடுவாரு. இதெல்லாம் சுத்தமா கட்டுக்கதைகள். வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். நான் ஒரு விஷயம், அது எனக்கு வந்த தகவல் வந்து விஜய் எந்த அளவுக்கு ஒரு கரெக்டா அது எல்லாத்தையும் வந்து கவனிச்சுட்டு இருக்காரு. ஒரே ஒரு சம்பவம், பல்லடம் தொகுதியுடைய தாவேகா எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அவரை வந்து அறிவிக்கிறாங்க. அவர் வந்து அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் வந்து ஒரு கோழி கடை வச்சிருக்காரு, கோழி கறி கடை வச்சிருக்காரு. அவர் பேரை வந்து சொல்றாங்க. அவர் அலறி போறாப்புல. காரணம் என்னன்னா, நான் அதுக்கு சரியான ஆளான்னு. எங்க இது விஜய் இதை டிக் பண்ணதே நம்ம தலைவர் தாங்க அப்படின்னு. உங்க பேரை டிக் பண்ணதே அவர் தலைவர் தான். அவர் தாவேகாவுடைய புதிய உறுப்பினர் கிடையாது. தாவேகா கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் வந்து சேர்ந்தவர் கிடையாது. அவர் விஜய் ரசிகர் மன்ற காலத்திலிருந்து இருக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு கோழி கடை கறி கடை வச்சுக்கிறாருங்க. அப்ப விஜய் அவர் பேரை டிக் பண்றாரு, அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு, அவர் ஜெயிக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு மேயரை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னு பெரிய அளவில் பேசப்பட்டது இல்லை. அவரையும் ஓகே பண்ணது வந்து விஜய் தான். அவர் பேர் டிக் பண்ணதும் அவரும் பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் காலத்திலிருந்து இருக்கார். வந்து எதுனா இதை வந்து எல்லாத்தையும் விஜய் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காருங்க, எல்லாத்தையும் கவனிச்சிருக்காரு. யாரும் ஆதவ அர்ஜுனா, யாரும் சொல்ல யாதவ் அர்ஜுனா, குஷி ஆனந்த், செங்கோட்டையன் அவர்கள் இவங்க சொல்றத வந்து அவர் ஒன்றும் டிக் பண்ணல. இப்ப இந்த திருப்பூர்ல ஜெயிச்சிருக்காருல, அவர் வந்து ஒரு சலூன் கடையை வைத்திருந்திருக்கிறார், சலூன் கடையை அவர் நடத்தியிருந்திருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் தாவேகாவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள், பெரும்பான்மையானவர்கள். இப்ப ராணிப்பேட்டையில் இருக்கிற அந்த எம்எல்ஏ தஹீரா, அவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பே பார்த்தீங்கன்னா மொத்த சொத்து மதிப்பே வெறும் 30,000. அப்ப பாருங்க எவ்வளவு சாமானிய மக்கள். இது சொல்றதுக்காக காரணம் என்ன, சிஎம் விஜய் அந்த சிஎம் விஜய் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உற்று நோக்கி இருக்கார், எல்லாத்தையும் கவனிச்சிருக்காரு. இப்ப மணிப்பூர்ல இருந்து லிசிப்ரியா வந்து அந்த டேக் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த துண்டு வேணாங்கன்னு, அடுத்த நாள்ல அந்த துண்டு எடுத்தாச்சுங்க அந்த சேர்ல இருந்து. இதுதாங்க, இதை தான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், இதை தான் தலை வணங்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தினால் தான் நாம வந்து இன்னைக்கு சிஎம்மா வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த சோசியல் மீடியாவை கையாளக்கூடிய அந்த இளைஞர்களும் பெண்களுடைய பட்டாளம் தான் நம்மளை வந்து முதல்வராக உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த சோசியல் மீடியாவில் போடுகிற ஒரு பதிவை நாம புறம் தள்ளக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் சிஎம் விஜய் அவர்கள். அதனுடைய வெளிப்பாடு தான். நான் அதனால் தான் சொன்னேன், விஜய் அவருடைய இந்த சிஎம் இது வந்து இந்தியா முழுக்க எதிரொலித்திருக்கிறது. இந்த 2 சம்பவமே போதும். இனி வரும் காலங்களில் விஜயோடைய செல்வாக்கை தாண்டி விஜயோடைய ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஆட்சியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவருடைய ஆட்சி எப்படி தொடரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.